அவரவருடைய வாழ்க்கை வினை வழியினாலே நடக்கிறது. வினையினாலே அவங்கவங்க வாழ்க்கை உருவாகிறது. வினைன்னு சொன்னோம்னா கர்மா. இந்து சமயத்தினுடைய மேன்மையான ஒரே கருத்து கர்ம வினை கொள்கைதான், கர்மா கோட்பாடு. நாம் எதை செய்கின்றோமோ அது திருப்பி நமக்கு எப்படியாவது வரும். இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய விளைவுகளுக்கு காரணம் ஏதேதோ ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச வினைகளினுடைய ஒரு தொகுதி. ஆனா விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்க வாழ்க்கை ஒரு நினைச்ச அளவுக்கு போகாது. அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க சாமியே கும்பிட்றதில்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், எனக்கு திருப்பி திருப்பி கெட்டது நடக்குதுன்னு. எப்போதெல்லாம் சாமியை முழு மனசோட முருகனை நம்புகின்றோமோ அப்போதே நமக்குள்ள ஒரு தனி தைரியம் வரும். அந்த தைரியத்துக்கு பேரு வேல். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளாலே இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியது எது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எது நடத்துது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா ஒரு சின்ன உதாரணத்தோடு தொடங்கலாம். நம்ம கூட படிக்கும்போது ஒரு 60 பேர் நம்ம கூட படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு சும்மா அந்த 60 பேருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம படிக்கும்போது ஒன்று நினச்சிருப்போம், இவெல்லாம் நல்லா படிக்கிறான், பெரிய இடத்துக்கு போயிடுவான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நினச்ச மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு திருப்பி வந்து நிற்கும். அது என்னன்னா, அவரவருடைய வாழ்க்கை வினை வழியினாலே நடக்கிறது. வினையினாலே அவங்கவங்க வாழ்க்கை உருவாகிறது. வினைன்னு சொன்னோம்னா கர்மா. இந்த கர்மாவை பற்றி சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக அக்பர் சந்தேகப்பட்டாரா. அதாவது என்னன்னா, ஹிந்து சமயத்தினுடைய மேன்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டாராம். ஒரே ஒரு கருத்து சொல்லு அப்படின்னு பீர்பால் சொன்னாரா, ஹிந்து சமயத்தினுடைய மேன்மையான ஒரே கருத்து கர்ம வினை கொள்கைதான், கர்மா கோட்பாடு. கர்மா கோட்பாடுனா என்ன, கர்ம வினைனா என்னன்னு கேட்டாரா. உடனே சொன்னாரா, நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அது உங்களை திருப்பி உங்களுக்கே வரும். எப்படி எதை நீங்கள் செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும்னு சொன்னாராம். உடனே அக்பர் சொன்னாரா, இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படியா அப்படின்னு முயற்சி செய்து தான் பாருங்களேன், அதை எப்படி நான் நம்புறதுன்னு அக்பர் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு பீர்பாலை ஓங்கி கன்னத்தில் படார்னு அரைஞ்சிட்டார். அரைஞ்சோடனே அக்பர் சொன்னாராம், பீர்பால், நான் ஒரு அரசன், உன்னை நான் இப்பொழுது கன்னத்திலே அரைந்திருக்கிறேன், எப்படி எனக்கு இது திருப்பி வருகிறது என்பதை நானும் பார்க்கிறேன்னு கன்னத்தில் கை வச்சுட்டே பீர்பால் சிரிச்சுட்டு வெளியே போயிட்டார். வெளியே போகணுன்னு வாசலில் ஒரு வேலைக்காரன் வரான். அவனை பார்த்த அடுத்த நிமிஷம் பீர்பால் என்ன பண்ணார், படார்னு அவன் கன்னத்தில் அரைஞ்சு போடுறார். அவனுக்கு ஒரு ஆச்சரியம், எதுக்கு இப்போ நம்மளை அடிச்சாரு அப்படின்னு பீர்பால் சொன்னாரா, அரசரே இந்த விளையாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார். யாரை நாம் முதலில் அடி வாங்கிய பிறகு பார்க்கின்றோமோ அவர்கள் கன்னத்தில் நாம் அறைய வேண்டும். இது அரசர் தொடங்கி வைத்த விளையாட்டுன்னு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சுற்றி 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 இப்படியே போய்கிட்டே இருக்கு. அக்பர் போய் அந்த புறத்தில் படுக்கிறார். படுத்த அடுத்த நிமிஷம் பலார்னு அக்பர் கன்னத்தில் அற விழுகுது. கொதிச்செழுந்து உட்கார்றாரு. இந்த நாட்டை ஆளக்கூடிய பேரரசனுடைய கன்னத்தில் யார் அறைந்தது? திரும்பி பார்த்தா மகாராணி, அக்பருடைய மகாராணி. உடனே மகாராணின்னு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் படிச்சனுன்னு ராணி திருப்பி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியாதா, நாடு முழுக்க இந்த விளையாட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு, யார் நம்ம அடி வாங்கணும்னா திருப்பி பார்க்குறோமோ அவங்கள அடிக்கணும் அப்படின்னு அக்பருக்கு உண்மை புரிந்து விட்டது. மறாவது நாள் பீர்பாலை பார்த்து சிரித்து கொண்டே உண்மையை ஒத்துக்கொண்டார். நாம் எதை செய்கின்றோமோ அது திருப்பி நமக்கு எப்படியாவது வரும். இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, எல்லாரும் தவறாமல் இந்த வார்த்தையை சொல்லுவோம், நான் என்ன பாவம் பண்ணினேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னென்னா, மனசறிஞ்சு நான் யாருக்கும் ஒரு தீங்கு செஞ்சதில்லை. ஆனால் நம்ம எப்படின்னு அவங்கவுங்களுக்கு கட்டாயம் தெரியும், இருந்தாலும் சொல்லிக்குவோம், மனசறிஞ்சு ஒரு தீங்கு செஞ்சதில்லை எல்லாம் சொல்லுவோம். ஆனால் விதியினுடைய வலிமையே என்னன்னா இந்த கேள்விக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. திருக்குறள்ல ஊழின் பெருவழி யாவுலன்னு வள்ளுவர் சொல்லுவார். இந்த கர்ம உனையோடைய கேரக்டரை அதனுடைய குணாதிசயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, எப்போ எவனுக்கு எப்படி வேலை செய்யும். ஆனால் ஒரு உண்மையை நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது, இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய
விளைவுகளுக்கு காரணம் ஏதேதோ ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச வினைகளினுடைய ஒரு தொகுதி, ஒரு பகுதியை இந்த ஜென்மத்துல சாமி நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், போன ஜென்மத்துல செஞ்சது இல்லை அதுக்கு முன்னாடி செஞ்சது ஏன் சார் இந்த ஜென்மத்துல வந்து படுத்துது அப்படின்னா, இந்த இயற்கையினுடைய விசித்திரமான கொள்கையில இதுவும் ஒண்ணு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜென்மத்துல செய்யறதெல்லாம் இப்பவே வரணும் அப்படின்னா அதனால நம்மளால தாங்க முடியாது. அப்பவே திருப்பி திருப்பி வரும் அப்படின்னா. இயற்கையில் எதுவுமே போட்டோம்னா முளைக்கிற பழக்கமே கிடையாது. எல்லாத்துக்கும் காலம், நியதி, நேரம்னு எல்லாம் இருக்கு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில பிராப்த, சஞ்சித்த, ஆகாமியன்னு மூவினைகள்னாலே நம்ம வாழ்வு சூழ்ந்திருக்கிறது. சில பேருக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முயற்சியே பண்ணாமல் அவங்க வாழ்க்கையில் எல்லா நல்லதும் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்காது, சாமி கும்பிட மாட்டாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க. ஆனால் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அவங்க வாழ்க்கை ஒரு நினைச்ச அளவுக்கு போகாது. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க சாமியே கும்பிட்றதில்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், எனக்கு திருப்பி திருப்பி கெட்டது நடக்குதுன்னு. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் மத்தியில் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ரெண்டும் அவங்கவங்க வினைவழி. அவரவர் வாழ்க்கை அவரவர் வினைவழி. சரி, வாழ்க்கையில் வினைப்படிதான் நடத்தணும் அப்படின்னா கடவுள் எதற்கு, முருக வழிபாடு எதற்கு, திருப்புகள் எதற்கு? இந்த கேள்வி கட்டாயம் வரும். ஒரு உண்மையை சொல்றேன், இந்த கடியதான இந்த வினையை போக்குவதற்கென்று ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. அந்த வழிக்கு பெயர் முருக பக்தி. முருகனுடைய திருவடியில் சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னா, முருகனை முழுமுதலாக நம்பி அவனை வழிபட்டோம்னு சொன்னா நிச்சயமாக கந்தவேற் பெருமான் வினையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். இதை வேள் வகுப்புல அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதற் அறக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினைகளிலிருந்து அந்த வினை நம்மளுடைய வாழ்வை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த வினையை முற்றுதுமாக அழிப்பதற்கு வேல் புறப்பட்டு வரும்னு நம்மளுடைய அருணகிரிநாத பெருமான் சத்தியமிட்டு சொல்கிறார். என்னங்கய்யா, ஒரு பக்கம் வினைப்படி தான் வாழ்க்கை நடத்தணுங்கிறீங்க, ஒரு பக்கம் முருகனுடைய அருள் இருந்தால் வினை அழிஞ்சு போயிருங்கிறீங்க. அப்போ இது எங்கேயும் ஏதோ ஒரு இம்பேலன்ஸாக தெரியலையா? இப்போ முருகனை வழிபடாதவங்களுக்கும் வழிபடாதவங்களுக்கு வினை வரும், வழிபடுறவங்களுக்கு வினை வராதுன்னா இது ஏதோ ஒரு கட்சி தலைவர் மாதிரி இருக்கு, அவரை போற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வினை வராதுன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலையும் வினையை அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று வரும். முருகனை வழிபட்டு திருப்புகள் பாடி கந்தர் அலங்காரம் பாடி முருகனே கதின்னு வாழ்றவங்க அத்தனை பேருக்கும் அந்த வினையை அனுபவிக்கக்கூடிய விதம் மாறும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வினையை அனுபவிச்சு தான் ஆகணும், ஆனால் விதம் மாறத்தான் செய்யும். ஒரு உதாரணம் சொல்றேனே, முருகா முருகான்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வரது அத்தனை முருகனுடைய பிரசாதமாகத்தான் தெரியும். அது நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி. ஆதிசங்கரர் சொல்லுவார், வாழ்க்கையில ஒருத்தனுக்கு தொடர்ந்து இன்பம் வந்து கொண்டே இருந்தால் அது இறைவனுடைய பிரசாதம், துன்பம் வந்தால் மகா பிரசாதம். ஏன்னா துன்பத்துல தான் சில உண்மைகள் நமக்கு புரிய தொடங்கும். அப்ப வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய திருவருள் பதிந்து விட்டதுன்னு சொன்னா தொடர்ந்து இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிடும். எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி ஒரு மந்திரத்தை சொல்லுவோம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. இது சத்தியமான உண்மை. எதை பார்த்தும் பயம் வராது. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு உணர்ச்சிகள்ல தான் மனித சமூகத்துல பெரும்பான்மையானவங்க இருக்கிறாங்க. ஒன்று பயம், இன்னொன்று கவலை. இது ரெண்டுமே என்னன்னா, பயம்ங்கிறது எதிர்காலத்தில் இருக்கும், கவலைங்கிறது இறந்த காலத்தில் இருக்கும். நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், நடக்காததை நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது ரெண்டும் யாருக்கு இல்லைன்னா முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அது கிடையாது. சரி, முருகப்பெருமானை வழிபட்டால் எப்படி வினை நீங்குகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எப்போதெல்லாம் சாமியை முழு மனசோட முருகனை நம்புகின்றோமோ அப்போதே நமக்குள்ள ஒரு தனி தைரியம் வரும். அந்த தைரியத்துக்கு பேர் வேல். சாமி வீரபாகு உட்பட்ட நவ வீரர்கள் எல்லாம் சூரபத்மனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு கிளம்பிய போது அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது என்ன தெரியுங்களா? முருகனுடைய வேல் தான். அது மட்டும் இல்லை, சூரபத்மனுடைய கொடுமையினால் தேவர்கள் எல்லாம் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கனவுல முருகப்பெருமான் காட்சி கொடுத்தோன்னே வேலை பார்த்த உன்னையே அவங்களுக்கு பயம் போயிடுச்சான். இந்த வேல் இருக்கு, எப்படியாவது நம்மளை காப்பாற்றும்னு தேவர்கள் எல்லாம் அந்த வேலை பார்த்த அடுத்த நிமிடம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்தது. அதனால
வேலை வழிபட்டால், முருகனை வழிபட்டால் நிச்சயமாக வினை ஓடிவிடும். சாமி ஒரு இடத்துல சொல்றார், வினையை ஓடவிடும் வல்வேலுங்கிறார். வினையை ஓடவிடக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதாவது நம்மளுடைய வேல்மாறல் மகாமந்திரம்னு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. முருகப்பெருமானுடைய திருவருளால் இன்னைக்கு பல அடியார்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு, அந்த அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடுங்கிறத நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு அம்மையார் அடியாராக இருக்கிறார்கள். அவர்கள் முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கைன்னு சொன்னா ஒரு உண்மை சொல்றேன் சார். இந்த நம்பிக்கைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முருகனை நம்புறேன் அப்படின்னா வாயளவில் சொன்னா மட்டும் பத்தாது. உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வேணும். என்ன உணர்வுனா, முருகா எல்லாம் நீதான், என் வாழ்க்கையில நல்லது வந்தால் நீதான், துன்பம் வந்தாலும் நீதான், இன்பம் வந்தாலும் நீதான், என் வாழ்க்கையை உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ எது எனக்கு கொடுத்தாலும் சரிங்கிற அந்த உணர்வு